2023 கோல்ல எத்தனை பேர் கோடிங் கத்துக்கணும் அப்படின்னு செட் பண்ணீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் இன்னைக்கு வீடியோல ஒரு பிகினரா ஜீரோ இன் கோடிங், ஒண்ணுமே கோடிங் பத்தி தெரியாது, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி கோடிங் வச்சு ஜாப் வாங்குற வரைக்கும் எப்படி போறது அப்படிங்கறத பார்க்க போறோம். So let's get into the video and this is Minandi, your best friend. ஸோ ஃப்ரிக்ஸ் இந்த என்டையர் ப்ராசஸை வந்து நான் 4 ஸ்டெப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து ஒன்றுமே கோடிங் பற்றி தெரியாமல் இருந்து அண்ட் ஸ்டெப் 4க்கு போகிறதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு ஜாப்க்கு வந்து ரெடி ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்பர் 1 ஸ்டெப் என்னன்னா ஹேவ் அ ப்ராப்பர் டைரக்ஷன். ஸோ ஹேவ் அ ப்ராப்பர் டைரக்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம எதுக்கு வந்து கோடிங் கத்துக்கணும் அப்படிங்கறதே தெரியாம வந்து நிறைய பேர் வந்து ஓகே நம்ம ஒரு நல்ல ஐடி ஜாப் போய் ஒர்க் பண்ணணும், ஸோ அதனால வந்து கோடிங் கத்துக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இன்ஸ்டன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் டைரக்ஷன். அதாவது இப்போ சில பேர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ தட் இஸ் யுவர் டைரக்ஷன். ஆர் நீங்க வந்து ஆல்ரெடி கிராஜுவேட் ஆயிட்டீங்க, நீங்க வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து கோடி கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எந்த மாதிரி ஜாப் ரோல்ல போனா அண்ட் எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து டார்கெட் பண்றீங்க. பிகாஸ் நீங்க ஆல்ரெடி நான் போட்ட அந்த ஐடி கம்பெனிஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். லைக் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு சில ஸ்கில் செட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் சில ஸ்கில் செட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் சில ஸ்கில் செட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதுல எதை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் கோடிங் கத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து பிக் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்க போது, ஹேவ் அ ப்ராப்பர் டைரக்ஷன். செகண்ட் ஸ்டெப், இப்போ வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம் என்ன இது 4த்துல எந்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த ஆப்ஷன் பிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நீங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் பேஸ் பிக் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க 2 பேரும் ஒரே கேட்டகரியில வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் கேட்டகரி அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சர்வீஸ் பேஸ்ட். ஸோ சர்வீஸ் பேஸ்டுக்கு வந்து அவ்வளோ கோடிங் வந்து தேவைப்படாது, பட் ஸ்டில் யூ நீட் கோடிங். ஸோ இப்போ இதில் எந்த செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த செலக்ட் பண்ண வேண்டியதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிகாஸ் ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. பட் அதில் வந்து டாப்பான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், லைக் டாப் ப்ரிஃபரன்ஸில் இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ஜாவா அண்ட் C++. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் வித் எனி ஆப்ஷன், பிகாஸ் கம்பெனிஸ் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் தெரிஞ்சிருக்கணும், இதில் தான் நீங்கள் வந்து கோட் பண்ணணும், இதை நீங்கள் கோட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான கோடிங் லாங்குவேஜஸ்க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம் அந்த லாங்குவேஜில் நீங்கள் எவ்வளோ ப்ரொஃபிஷியண்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பெஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஐ வுட் சே ஜாவா பிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஏன்னா ஜாவா பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டில் வந்து பேக் எண்டுக்கு ஜாவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வெப் டெவலப்மெண்ட் ஒரு பேக் எண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு வந்து அது இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் வந்து நீங்க கத்துக்கிட்டதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து யூ கேன் கோ ஹெட் வித் ஜாவா. அது மட்டும் இல்லாமல் ஜாவால வந்து நிறைய ரிசோர்சஸ் ஆல்ரெடி வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இஃப் யூ ஆர் ஸ்டக் அட் சம் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஐ வுட் சே C++ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லுவேன். பட் இன்ஃபேக்ட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிருந்தீங்க, ஆர் இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் லாங்குவேஜ் வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கொஞ்சம் ஆல்ரெடி கற்றுட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப அப்படின்னாலும் அந்த லாங்குவேஜே வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். நான் ஜாவா சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால அந்த லாங்குவேஜ் அப்படியே விட்டுட்டு ஜாவா கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எந்த ஒரு லாங்குவேஜ்னாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து இட் இஸ் பிக்கிங் அப் யுவர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது இந்த செகண்ட் ஸ்டெப்பில். ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் ஆர் உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்குன்னா டிஎஸ்ஏ கற்றுக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிக் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் போய் ஒர்க் பண்ண போறீங்க ஆர் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் வந்து சர்வீஸ் பேஸ் கூட அப்புறமா பார்க்கலாம். பட் ஸ்டார்ட் அப்க்கு போக போறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும். ஸோ வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு சில லாங்குவேஜஸ் இருக்கும், அதாவது HTML, CSS அண்ட் JavaScript இந்த மாதிரி அண்ட் React இந்த மாதிரிலாம். அண்ட் பேக் எண்டுக்கு வந்து ஜாவா, PHP, Node.js இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் டேட்டா பேஸ்க்கும் இதே மாதிரி MySQL, NoSQL இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற லாங்குவேஜஸ் தான் நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா Kotlin இருக்குது, ஜாவா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜை பிக்கப் பண்ணிக்கோங்க.
இன்ஃபேக்ட் பிளாக் செயின் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்லி இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். பிகாஸ் ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து டிஎஸ்ஏ வந்து ரொம்ப கம்பல்சரியாக வந்து கேட்க மாட்டாங்க. சில ஸ்டார்ட் அப்ஸ்ல, அதாவது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்க ஸ்டார்ட் அப்ஸ்ல அவங்க வந்து மோர் டெவலப்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால. அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் சர்வீஸ் பேஸ்லயும் வந்து இப்போலாம் வந்து டெவலப்மெண்ட் கொஸ்டின்ஸை விட வந்து மோர் இந்த மாதிரி டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் ஆர் ஜென்ரல் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னா வேர் டு யூ கெட் ஸ்டார்டட் வித். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன்ல இந்த 3rd ஸ்டெப்ல வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன். அண்ட் இன்ஃபேக்ட் சர்வீஸ் பேஸ்ட் கூட வந்து இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இம்மீடியட்டா வந்து நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும். பிகாஸ் அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து அதில் இருக்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கிரிதம்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். ஸோ இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் வீடியோஸில். ஃப்ரீ கோட் கேம்ப் யூடியூப் சேனல்லே வந்து போதும். பிகாஸ் அதில் இருக்க டியூட்டோரியல்ஸ்லேயே வந்து எல்லா கான்செப்ட்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆல்மோஸ்ட், சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் டைம் எடுக்கும். பட் ஆல்மோஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 1 month வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிரிப் கிடைச்சிடும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. ஸோ இந்த கிரிப் கிடைச்சதுக்கு அப்புறமா யூ கேன் கோ ஹெட் அண்ட் ஸ்டார்ட் வித் டிஎஸ்ஏ. ஸோ டிஎஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து டிஎஸ்ஏ கற்றுக்கிட்டா தான் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் நீங்கள் வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டிஎஸ்ஏ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அது இருந்தால் மட்டும் தான் உங்களால் வந்து இன்டர்வியூஸ் கிளியர் பண்ண முடியும் ப்ராடக்ட் பேஸில். அண்ட் இன்ஃபேக்ட் சர்வீஸ் பேஸ்லலாம் கூட வந்து ரொம்ப மினிமமாக வந்து ஒரு ஈஸி லெவல் கொஷின்ஸ் ஆர் இன்ஃபேக்ட் கொஞ்சம் நல்லாவே சால்வ் பண்ண முடியுற மீடியம் லெவல் கொஷின்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கூட வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஜென்ரல் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸும் நிறைய கேட்பாங்க. இன்ஃபேக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்க கொஷின்ஸ் எல்லாம் கூட நிறைய வந்து எம்சிக்யூ டைப்ல எல்லாம் கூட கேட்பாங்க. ஸோ மேக் ஷியோர் யூ நோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வெரி வெல். அண்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரிப் கிடைச்ச உடனே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்க்கு வந்து மூவ் ஆயிடுங்க. ஸோ இந்த டிரான்சிஷனுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 1 month ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து ஒரு 3 to 4 months வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஒரு பர் டே வந்து ஒரு 5 to 6 hours ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். நீங்க நல்லாவே வந்து இன்ஃபேக்ட் அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ற அளவு கூட வந்து உங்களால போக முடியும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த பாத் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோல எக்ஸாக்டா நான் எப்படி 3 monthsல வந்து இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி ஐ நோ அ லாங்குவேஜ் பட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் எப்படி 3 monthsல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 2 இம்பார்ட்டன்டான சேனல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஒன்று வந்து டேக் யூ ஃபார்வர்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல். ஸோ அந்த சேனல்லேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த அட்வான்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஆதித்யா வர்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு இதுலேயும் வந்து அட்வான்ஸ் டாபிக்ஸ் இருக்கும். இது இல்லாமல் வந்து நீங்கள் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அண்ட் லீட் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ப்ராப்ளம் சால்விங் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அண்ட் இதுக்கு எக்ஸாக்டாக பிளான் எப்படி இருக்க போகுதுன்னா 30 daysக்கு வந்து கெட் கிரிப் ஆன லாங்குவேஜ். கிரிப் ஆன லாங்குவேஜ் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கோங்க. வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது, பேசிக்கலி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு வேரியபிள்னா என்ன, ஒரு டேட்டா டைப்னா என்ன, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். பட் அது வந்து கிளியராக கான்செப்ட்ஸ் புரியுற மாதிரி வந்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 1 month அப்புறமா மூவ் ஆன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து நீங்க எக்ஸாக்டா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டான ரோட் மேப் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 4th இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இன்டர்வியூஸ்க்கு வந்து இன்ஃபேக்ட் அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் உங்களோட ரெஸ்யூமில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ஹியூஜ் ரோல் வந்து ப்ளே பண்ணும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வச்சு தான் வந்து நிறைய பேர் வந்து உங்களோட கேண்டிடேட்ஸரே வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளோட 4th ஸ்டெப்பாக இருக்க போது. இன்ஃபேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சாதான் நம்மளால போய் நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். இன்ஃபேக்ட் 3rd ஸ்டெப்ல வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க நீங்க அப்படின்னாலும் 4th ஸ்டெப் வரப்போது நீங்க கண்டிப்பா வந்து டெவலப்மெண்ட் கத்துட்டு தான் ஆகணும். ஸோ அதை கத்துக்கிட்டா தான் உங்களால வந்து ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது எம்எல் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு, அண்ட் கிரிப்டோகிராஃபி இருக்கு, ஆர் நீங்க வந்து வெப் டெவலப்மெண்ட் இருக்கு, ஆப் டெவலப்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க பிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை வந்து ஒரு 2 months ஒரு 2 months கிட்ட வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிட்டு அதுல வந்து பில்ட் பண்ணிட்டீங்க நீங்க ப்ராஜெக்ட் அப்படின்னா யூல் பி ரெடி வித் யோர் ரெஸ்யூம் ஆல்சோ. அண்ட் உங்களுக்கு வந்து பேசிக்கான இந்த டெவலப்மெண்ட் நாலேஜ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் ரெடி டு கோ அண்ட் அப்ளை ஃபார் எனி ஆஃப் த கம்பெனிஸ், எனி ஆஃப் த ஐடி கம்பெனிஸ். இன்ஃபேக்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் கூட வந்து நீங்க போய் அப்ளை பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் சொன்ன இந்த மாதிரி பிளான் தான் வந்து நிறைய பெய்டு கோர்சஸ் எல்லாம் பூட் கேம்ப்லயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அதுக்கு போய் வந்து நீங்க அவ்வளோ பே பண்ணி போகிறதுக்கு வந்து இதையே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் நீங்களே ஒரு செல்ஃப் டாட் ப்ரோக்ராமராக கூட வந்து ஆகலாம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல்.
அண்ட் வேற என்ன நெக்ஸ்ட் வீடியோ வேணும் கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து எந்த சேனல்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஐ மேட் வீடியோ ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சேனல்ஸ் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த சேனல்லே பில்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணால் கூட வந்து போதும். காப்பி பண்ணால் அப்படியே காப்பி பண்ணிடாதீங்க. பேசிக்லி அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். வேற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கமெண்ட் வீடியோ. Bye from me. Bye.